ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கன்னியாகுமரியில் இருக்கும் விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் செய்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி வருகை தர இருக்கிறார். தேர்தல் விதிமீறல், இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தியானம் செய்ய தமிழ்நாடு வரும் மோடியின் பயணத்தை அனுமதிக்க கூடாது காங்கிரஸ், இறுதிக்கட்ட தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா மோடியின் தியானம் அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு மனுஷ்யபுத்திரன் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஆசீர்வாதமாச்சாரி பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் தியானம் செய்வதற்கான பயணமாக தமிழ்நாடு வருகிறார், கன்னியாகுமரி வருகிறார். என்ன அரசியல் கணக்கு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த தேர்தல் சமயத்தில் அவருடைய அரசியல் கணக்கு அப்படின்றது வாக்குகளை பெறுவது மட்டும்தான். அதற்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் அப்படின்றதை இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்கார். கடந்த தேர்தல்கள்லையும் வந்து அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்றது அப்படிதான் இருந்திருக்கிறது. அதற்காக வட இந்தியர்களுக்கு, தென்னிந்தியர்களுக்கு எதிராக வட இந்தியர்களை வந்து எதிரிகளாக சித்தரிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒடிசாவில் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்துவதும், அதே போல் யூபியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தமிழர்கள் உங்களை கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒருவரை ஒருவர் ஒரு பகைமையை உருவாக்குவதும், அல்லது உங்களுக்கு ஒரு 13-14% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பிரதமருடைய பேச்சு என்பது எல்லை மீறி போயிருக்கிறது. அதில் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கோடு தான் அவர் அதை செய்திருக்கிறார். வேற இதில் வேற எந்த பிரச்சாரத்தில் பேசுறது இல்ல பிரச்சாரம் அப்படின்றது வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஏதாவது முடிச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் அந்த பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து. ஆனால் அதை எல்லாம் அவர் மீறி செய்திருக்கிறார். இந்த தியானம் அப்படின்றது அவர் தியானம் செய்வதற்கான எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்கிறது. அதை யாரும் வந்து தடுக்கவும் முடியாது, யாரும் அதை கேள்வி கேட்கவும் முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தியானத்திலையும் வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அது ஒரு சைலண்ட் பிரச்சாரமாக மாறுகிறது அப்படின்னும் போது அங்கே தான் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் அந்த கேள்வி எழுப்புறாங்க. இப்போ கன்னியாகுமரியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடந்த முறை 2014 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதாப்கரில் இருந்தார். 2019 கேதார்நாத்துக்கு போய் அவர் வந்து ஒரு குகையில் உட்கார்ந்து தியானம் பண்ணார். அந்த காட்சிகள்லாம் நம்ம வந்து இன்னும் சமூக வலைதளங்களில் அதை பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுறது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது ஒரு பிரச்சாரமாக மாறுகிறது அப்படின்றத கடந்த முறை நாம் பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது அதை இந்த தேர்தலில் அனுமதிக்கக்கூடாது, அது ஒரு போல் கோட் வயலேஷன் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய விஷயம். அது என்னன்னா, உங்களுக்கு அவர் தியானம் பண்ணுறது, அவர் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டிவியில் தொடர்ச்சியாக அந்த காட்சிகள்லாம் ஒளிபரப்பி, இப்போ ஜூன் 1ஆம் தேதி வாரணாசி, இது யூபி, பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகளெலாம் வந்து தேர்தல் நடக்க இருக்கு. அப்போ அந்த சமயங்களில் இந்த காட்சிகள்லாம் வரும்போது அது ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவுடைய ஐக்கனாக இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தாவில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐக்கனுடைய பிளேஸில் இவர் போய் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது இது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கேதார்நாத்தில் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வட மாநிலங்களில் தேர்தல் நடந்தது 59 தொகுதிகளுக்கு. அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும், இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய செய்தியை புரிஞ்சுக்க முடியுது. வட மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்குது, அவர் தியானம் மேற்கொள்றது தமிழ்நாட்டில், அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு அதான் நான் சொன்னேன்ல. இப்போ சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு ஐக்கன். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவருடைய ரெலவென்ஸ் அப்படின்றது இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அப்போ அந்த இடங்கள்ல வந்து இந்த காட்சிகள்லாம் வரும்போது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய மறைமுக மெசேஜ், அது ஒரு சைலண்ட் பீரியட். நீங்கள் அந்த மைக்கில் பேசிலாம் வந்து வாக்குகளை கேட்க முடியாது. பட் உங்களுடைய நடவடிக்கைகளே அதை நோக்கி இருக்கு அப்படின்னும் போது அது சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து
இப்போ இதை பண்றது வந்து டிவியில ஒளிபரப்பாதீங்க, அதற்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்றது தான் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறது. தேர்தல் விதிமீறல், அதனால ஒளிபரப்பாதீங்க, சமூக ஊடகங்கள்ல ஒளிபரப்பாதீங்கன்னு டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல எதிர்க்கட்சிகள். அது தேர்தல் விதிமீறல்னு எப்படி முடிவு வராங்க? அது ஒரு விதமான பிரச்சாரம் அப்படின்றது தான் வந்து காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிகள், சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் வந்து அதை சொல்றாங்க. ஏன்னா ஒரு சைலண்ட் பீரியட், நீங்க வேற எந்த லீடரும் போய் அதை பண்ணலையே. நீங்க 2014 2019 2024 ஒரு லீடர் மட்டும் தான் இதை பண்றாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போயோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அதை வந்து டிவியில காட்டி அதை வந்து ஒரு பிரச்சாரமாக பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. அதே போல உங்களுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சி தலைவர்களும் பார்க்கல. இப்ப கூட பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் கூட வந்து கொடைக்கானல் போனாரு. கொடைக்கானல் போன அந்த காட்சிகள்லாம் வந்து எந்த டிவிலையும் ஒளிபரப்பப்படவில்லையே. சித்தாராமையா கூட அங்க முடிச்சுட்டு ஊட்டிக்கு தான் எங்கேயோ வந்தாரு. அந்த காட்சிகள்லாம் எந்த தொலைக்காட்சியிலையும் காமிக்கலையா. அப்போ பிரதமருடைய அந்த அந்த பிரதமர் போறாரு, பிரதமருடைய அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த ஓட்டிங் நடக்கிற அன்னைக்கு அது டிவியில வந்து தொடர் ஒளிபரப்பாக வருகிறது அப்படின்னும் போது அது ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற பாயிண்ட் தான் அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை அப்படின்றது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நீங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதே வந்து அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இந்த தேர்தலில் எழுந்திருக்கு. ஒரு அப்சல்யூட் ஓட்டர் டர்ன் அவுட்டை நீங்க வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேஸ் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இந்த நாட்டில் நிலவுது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்திருக்கிறது. அப்படின்னும் போது இவ்வளவு காரணங்களை மேற்கொண்டு பிரதமருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதா. நீங்க அவர் வாக்களிக்கிறாரு குஜராத்ல, வாக்களிச்சு முடிச்ச உடனே அவர் போலிங் பூத்துக்கு போறதும் வரதும் வந்து ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி அதை வந்து காமிக்கிறாங்க. 2014 அது பிரச்சனையாக இருந்துச்சு. 2019 அதை செய்தார். 2024 அதையே அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வேற எந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு வாக்குச்சாவடிக்கு போகும்போது வீட்டுல இருந்தே நடந்து போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் அதை பண்ணாரு, சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு. அது வந்து நடிகர் விஜய். அவரையும் மிஞ்சக்கூடிய ஒரு செயல்லாம் இன்னைக்கு வந்து பிரதமர் செய்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். திரு ஆசீர்வாதமாச்சாரி, ஒரு தியானத்துக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா? அதாவது இவங்க இவ்வளவு ஏன் பயப்படுறாங்கன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய புதிராவே இருக்கிறது. கார்த்திகேயன் சபீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் பேசினாரு. நான் ரொம்ப உன்னிப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல வந்து 2014 2019 சரி 6 நிமிஷம் ஓகே சரி. அதாவது 2014 முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்டது. 2014 தேர்தலோட அந்த இறுதி கட்டம் முடிஞ்ச உடனே, அதாவது அந்த தேர்தல் பரப்புரை முடிஞ்ச உடனே அவர் எதை சூஸ் பண்ணாருன்னா பிரதாப்கட் அப்படின்ற ஒரு இடம். அந்த பிரதாப்கட்ன்ற இடம் என்னன்னா, வீர சிவாஜி சத்ரபதி வீர சிவாஜி அவர் வந்து அப்சல் கான்ற அந்த ஒரு முகலாய ஒரு மன்னரை வந்து எதிர்த்து போரிட்டு அவரை வந்து கொலை செய்த ஒரு இடம். அதுக்கு பிறகுதான் அங்க மராட்டிய சாம்ராஜ்யம் வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டது. அவர் வந்து சூஸ் பண்ற இடங்களை வந்து நீங்க பாருங்க, அதாவது வரலாற்றோடு வரலாறு பிணைந்த இடங்களை சூஸ் பண்ணார். அதே மாதிரி வந்து அடுத்ததாக 2019 கேதார்நாத் கோயில். அந்த கேதார்நாத் கோயில்ல வந்து அங்க வந்து அவர் வந்து அங்க போய் தியானம் செய்தார். அந்த தியானம் வந்து அவர் வந்து சிவனை வந்து நினைத்து நம் மக்களுடைய நலம், அதாவது இந்தியாவுடைய எல்லாருடைய நலத்துக்காக வந்து அவர் வந்து வரலாற்று இடங்களுக்கு போக வேண்டாம், சிவனை வழிபட வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. தேர்தல் விதிமீறலா அது நடந்துடக்கூடாது. அவர் 3 நாள் தியானம் பண்றாருன்னா ஒட்டுமொத்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களுடைய கவனம் எல்லாம் அதுல இருக்கும். அது தேர்தல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பிரதமரே அதை செய்யலாமான்றதான கேள்வி. இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்தேன். ஆக்சுவலா அதுக்குள்ளார இடைமறித்தீர்கள். அதாவது வந்து ஒரு சமூக வலைதளங்கள்லயோ அல்லது வந்து டெலிவிஷன் சேனல்கள்லயோ நீங்க வந்து ஒளிபரப்பக்கூடாது பிரதமர் வந்து தியானம் செய்யறது அப்படின்றத நீங்க யாருக்குமே வந்து அங்க தடைப்பட முடியாது. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரை கேள்வி கேட்கறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனையும் வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆக்சுவலி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சைலண்ட் ஹவர்ல நீங்க வந்து ஒரு மைக்க பிடிச்சோ அல்லது ஒரு பொது
பொதுவான இடத்துலயோ ஓட்டு கேட்கக்கூடாது. அது வந்து அந்த சைலண்ட் அவருடைய கோல்டன் ரூல். இந்த இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அந்த கோல்டன் ரூலை வந்து வயலேட் பண்ணவே இல்லை. அவர் வருகிறார், அந்த இடத்துல போய் விவேகானந்தர் அமர்ந்து அந்த தியானம் செய்த அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து அவர் வந்து தியானம் செய்ய இருக்கிறார். மறைமுக பிரச்சாரம்னு சொல்றாங்கல்ல எதிர்க்கட்சிகள். கடந்த 2019 தேர்தல்ல லாஸ்ட் போலிங்க்கு முதல் நாள் அவர் வந்து தியானம் மேற்கொள்றாரு. அப்புறம் 59 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த புகைப்படங்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல வருது, தொலைக்காட்சி ஊடகங்கள்ல, பேப்பர்ஸ்ல வருது. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாக்காளர்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, மற்ற எந்த தலைவர்களும் போகல. இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது இல்லையா? 2014 2019 2 தடவையும் வந்து கடைசி கட்டமான தேர்தல் வந்து சவுத் இந்தியால, தென்னிந்தியால நடந்தது. நீங்களே சொல்லுங்க. அவர் ஒரு 2014 ஒரு மராட்டிய மண்ணில் போய் உட்கார்ந்துருந்தாரு, தியானம் பண்ணாரு. அதே மாதிரி 2019 அவர் அங்க வந்து இதுல கேதார்நாத் கோயில்ல வந்து தியானம் பண்ணார். அதனால வந்து 2014 2019 அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா 2014 தமிழ்நாடு தேர்தலில் முழுக்க ஸ்வீப் பண்ணது அதிமுக. அதே மாதிரி 2019 ஸ்வீப் பண்ணது வந்து திமுக. எந்த வகையில இது வந்து ஒரு எலக்டர் டார்கெட் வந்து மேற்கு வங்காளம்ன்றாங்க. இந்த தியானத்தோட டார்கெட் வந்து மேற்கு வங்காளம். விவேகானந்தருடைய பூர்வீகம் மேற்கு வங்காளம், இலக்கு வந்து மேற்கு வங்காளம், வட மாநிலங்கள் அப்படின்றாங்க. மேற்கு வங்காளத்துல வந்து வெறுமனே 9 தொகுதிகளுக்கு மட்டும்தான் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு 8 தொகுதி, வட இந்தியால சண்டிகர்ல ஒரு தொகுதி, இமாச்சல் பிரதேசத்துல ஒரு 4 தொகுதி, ஜார்க்கண்ட்ல ஒரு 3 தொகுதி, ஒடிசா மாநிலத்துல ஒரு 6 தொகுதி, அப்புறம் முழுக்க பஞ்சாப்ல இருக்கிற அந்த 13 தொகுதிகள். சப்போஸ் வந்து இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அவர் மொத்தமா கூட்டில சொல்லணும் 57 மொத்தமா கூட்டினா நம்பர் பெருசா தெரியுது. அதை நீங்க கூட்டுங்க, அதை கூட்டுங்க. ஆனா இவங்க வந்து இப்ப பஞ்சாப்ல வந்து 13 தொகுதிகள் முழுக்க அந்த மாநிலமே வந்து ஓட்டி போடுற இடத்துல இவர் வந்து சப்போஸ் அங்க அமிர்தசரத்துல பொற்கோயில்ல போய் உட்கார்ந்து இருந்தா கூட இது வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம். அவர் வர்றது நம்மளுடைய மண்ணுக்கு, அதாவது கன்னியாகுமரிக்கு, விவேகானந்தர் அமர்ந்து வந்து தியானம் பண்ண இடத்துக்கு அவரை வந்து வர வேண்டானே சொல்லலையே சார். யாருமே வர வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், யாருமே சொல்லல. 2 நாள் 3 நாள் பொறுத்திருக்கலாமே, 2 நாள் 3 நாள் பொறுத்திருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்தா யாரும் வரவேற்க மாட்டாங்க, எல்லாரும் வரவேற்பாங்க. அதாவது வரலாம், வந்தாலும் சொல்லலாம், என்ன டிவில எல்லாம் காட்டாதீங்க, இது என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸ், என்ன வந்து தனியா விட்டுருங்க, நான் தியானம் பண்ணிட்டுன்றதுக்காக வந்திருக்கேன், இதை டிவில எல்லாம் ஒளிபரப்பாதீங்கன்னு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸே ஒரு அறிக்கையை கொடுக்கலாமே. ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் ஆகுது. ஜூன் 1ஆம் தேதி அங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம் நடக்குது, அதை டைவர்ட் பண்ணணும்னு ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்டா? அது கிடையாது. அதாவது வந்து சபீர் அவர்கள் வந்து ஆரம்பிச்சதுனால நான் கேட்கிறேன். என்னுடைய நினைவு வந்து சரியா இருந்துச்சுன்னா 2019 வந்து சபீர் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு தொலைக்காட்சிக்கு நிருபரா வந்து வேலை செஞ்சார். அவங்களுடைய தொலைக்காட்சியை வந்து 2019 நடந்த அந்த தியானத்தை வந்து கவர் பண்ணாங்களா பண்ணலையா, அவர்கிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு பிரதமர் வந்து ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன், கொஞ்சம் நான் பேசும்போது இந்த இடையில வந்து மனுஷபுத்திரன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன் கேள்வி, உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தா நீங்க வந்து அதாவது நீங்க வந்து ஒருத்தர் பணி செஞ்சாருன்னா அந்த நிறுவனத்தினுடைய எல்லா பாலிசிக்கும் அவர் பொறுப்பாவாரு. அதாவது சபீர் வந்து ஆரம்பிச்சாரு, அவரை நான் கோட் பண்ணி நான் கேட்ட கேள்வி, நீங்க எதுக்கு சார் அவசரத்துக்கு நீங்க பேசுங்க. ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல எம்ப்ளாயா இருந்தா அந்த சேனலோட எல்லா டிசிஷனுக்கும் அவர் பொறுப்பாவாரா? அப்படியாப்பட்ட ஒரு எம்ப்ளாயர் இருந்தா அவர் வந்து நான் கவர் பண்ண மாட்டேன், அன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டு போய்க்கலாம். அப்படி பண்ண முடியாது சார். யாரா இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட்டர் எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து
பிரைம் மினிஸ்டர் தியானத்துக்கு வராரு, அது அவருடைய பிரைவேட் ஸ்பேஸ், பிரைவேட் விஷயமா வராரு. அதே ஊடகங்கள் வந்து அவருடைய பிரைவசிக்கு மதிப்பு கொடுத்து நீங்க அதை வந்து ஒளிபரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் லீவ் போட கூட தேவையில்லை, ஜாலியா இருப்பேன் ஆபீஸ்ல. 2014 அந்த பாக்கியம் கிடைக்கல, 2019லயும் அந்த பாக்கியம் நார்த் இந்தியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கோ சவுத் இந்தியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கோ கிடைக்கல. சரி பேசுவோம், நான் அடுத்த சுற்றுல வரேன். இல்ல ஒரு பாயிண்ட் அவர் மனுஷபுத்திரன் சொன்னதுனால நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஊடகங்கள், அது எந்த ஊடகங்கள் இருந்தாலும் சரி, அது மெயின் ஸ்ட்ரீம், அது பிரிண்ட் மீடியா இருந்தாலும் சரி, அவங்க கவர் பண்றதை நம்மளால வந்து யாரையுமே தடை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் வந்து அவங்க கவர் பண்றாங்க. இல்லாட்டினா வரலாறு இவங்களை நாளைக்கு கேள்வி கேட்கும். இந்த சமயத்துல இதனால் வந்து ஓட்டு கவர் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் இல்லையா? அதுதான் கேக்குறாங்க. அப்படி கிடையாது. அதாவது பிரதமருடைய எல்லா நிகழ்ச்சியும் கவர் பண்ணதான் படும் சார். அது வந்து நல்லது கெட்டது எல்லாமே கவர் ஆகும். அதனால வந்து நீங்க அவரை கவர் பண்ண சொல்லவும் முடியாது. ஆனா இவங்களோட பயம் வந்து தெள்ள பேசுவோம், அதுதான் பேச போறோம். மேடம் லட்சுமி மேடம், ரொம்ப பயமா இருக்கா, பதட்டமா இருக்கா பிரதமர் தியானத்துல ஈடுபட போறாருன்னு உங்களுக்குலாம்? வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. இது வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு தானே இந்த தியானம் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகம். அது ஆன்மீக தேடல்னா இப்ப நம்ம ராம்கி, நம்ம தோழர் ராம்கி இருக்காரு இல்லையா, அவர் கூட ஒரு ஆன்மீகவாதி தான். அவரும் நிறைய தியானம் எல்லாம் பண்ணுவாரா இருக்கும். அவர் ஒவ்வொரு தடவையும் தியானம் பண்ற போது கேமரா, எல்லா இடத்துலையும் கேமரா எடுத்துட்டு போய் அதை வந்து நேஷனல் லெவல்ல பிராட்காஸ்ட் பண்றாங்களா? ஆன்மீக தேடல்னா அது வந்து பிட்வீன் காட் அண்ட் யோர் செல்ஃப், யோர் சோல். அதுக்கு எதுக்குங்க கேமரா? அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படியே வந்து இவர் பண்ணணும்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகும் பண்ணலாம். ஏன்னா அப்ப ஃப்ரீயா தான் இருக்க போறாரு. ஏன்னா ரிட்டையர் ஆயிர வேண்டிதான், அப்போ ஃப்ரீயா இருப்பாரு. அவர் பாட்டுக்கு எங்க வேணுமோ போய் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரியில விடுமுறைகள் வந்து முடிவுக்கு வருது. இப்ப வந்து இந்த கோடை விடுமுறைகள் வந்து பசங்களுக்கு வந்து முடிவுக்கு வருது. 3 நாள், அதாவது இன்னிலேருந்தே தொடங்கிட்டாங்க. நாளையிலேருந்து வந்து எந்த டூரிஸ்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்கிறாங்க அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற சின்ன வியாபாரிகள், அங்க இருக்கிற ஹோட்டல்கள், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய லாஸ். மழைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல லீவுக்கு முன்னாடி எத்தனை டூரிஸ்ட் வந்து குவிவாங்க. இப்ப பிரதமர் வந்து அங்க வந்து என்ன ரோட் ஷோ போறாரா, ரோட் ஷோ போறாரா, பிரச்சாரம் பண்ண போறாரா, தொகுதி தொகுதியா போய் வாக்கு கேட்க போறாரா, ஏதாவது அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட போதா? அவர் அமைதியா வந்து தியானம் செய்ய போறாரு, 3 நாள் தியானம் செய்ய போறாரு. அதுக்கு எதுக்கு பிராட்காஸ்ட் பண்ணாதீங்களே? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. அவர் தியானம் பண்றாரு, அவர் வந்து கடவுளை நினைச்சுக்கிறாரு. என்ன மேபி அந்த பேச்சுன அந்த வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வாங்குறாரோ என்னவோ, யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. பிரதமருக்கும் அவரோட கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விஷயம் இது. இதை எதுக்கு நீங்க பிராட்காஸ்ட் பண்ணி நேஷனல் மீடியால காமிக்கிறீங்க? நம்பர் 1, அவரே சொல்லலாம். அத இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு அவங்களோட என்ன, அவங்க ஒரு ரெஃபரியா இருக்கணும் இல்லையா. இந்த எலெக்ஷன்ங்கிறது ஒரு ஃபேர் கேமா இருக்கணும். நடுநிலைவாதியா இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்கணும், அவர் பாட்டுக்கு அவரோட ஆன்மீக தேடல அவர் அங்க போறாரு. இத வந்து டிவி சேனல்ஸ் காமிக்க கூடாது. ஏன்னா வந்து தேர்தல் பரப்புரை வந்து நாளையோட முடிவடையுது. ஜூன் 1ஆம் தேதி இது இருக்கு, வாக்குப்பதிவு இருக்கு. அதனால இதை வந்து காமிக்க கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனாவது தலையிட்டு இதை நிறுத்தணும். என்ன சொன்னீங்க இவ்வளவு நாள்? என்ன சொன்னீங்க நீங்க பிரச்சார களத்துல? என்ன சொன்னீங்க? இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் மோடி வேவே இல்ல, மோடி வந்து 2014 2019 இருந்த அளவுக்கு இப்ப செல்வாக்கோடு இல்ல அப்படின்னா சொன்னீங்க. இப்ப காமிச்சா என்ன, காமிக்கலன்னா என்ன? அதான் மோடி வேவே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் பதட்டம்? பாயிண்ட் இஸ், வாக்காளர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்களா இல்லையாங்கிறது வேற. அது வேற, இன்ஃப்ளூயன்ஸே ஆக மாட்டாங்களா இருக்கும். மக்கள் என்ன முட்டாளா? ஆனா ஒரு ஈவன் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுமா வேணாமா? ஃபேரா இருக்கணுமா? எலெக்ஷன் கமிஷன் ஃபேரா இருக்கணுமா இல்லையா? சோ தேர்தல் பரப்புரை முடியணும் அப்படின்னு நாளைக்கோட முடியணும் அப்படிங்கிற பொழுது இவர் மட்டும் அங்க போய் உட்கார்ந்துருப்பாராம். நேஷனல் மீடியால வந்து இவர் தியானம் பண்றத காமிப்பாங்களா? அது ரைட்டா தப்பா அப்படிங்கறதா, இஸ் இட் a fair thing to do அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இவர் போய் தியானம் பண்ண போற இடம் வந்து விவேகானந்தா ராக். இவரோட பேரு நரேந்திர மோடி. விவேகானந்தரோட பூர்வாசிரம பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா. இவங்க 2 பேருக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து அதோட முடியுது. ஏன்னா
விவேகானந்தா என்ன சொன்னாருங்கிறத, அவரோட ஐடியாலஜி, அவர் எந்த விஷயங்களுக்காக வந்து குரல் எழுப்பினார் அப்படிங்கறத அவரோட அந்த சிகாகோ உரையை நான் படிக்கிறேன். ஆங்கிலத்துல இருக்க ஒரு 2-3 வரி மட்டும் படிக்கிறேன், நீங்க பாருங்க. விவேகானந்தா சொன்னது சிகாகோல, I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. இதுதான் விவேகானந்தர் சொன்னது. அதாவது எல்லா மதங்களும் எங்களுக்கு ஏற்புடையது. இந்துசம்ங்கிறது வந்து ஒரு டாலரன்ஸை கத்துக் கொடுத்த ஒரு ரிலிஜன். அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு திரு நரேந்திர மோடியோட 2024 எப்பவுமே அப்படிதான். 2024 பரப்புரை எஸ்பெஷலி எப்படி இருந்திருக்கு, ஒரு பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரிதான் இருந்திருக்கு. ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு வெறுப்போட அந்த பரப்புரை இருந்திருக்கு. சுவாமி விவேகானந்தா அவர்களோட கொள்கையும், அவர் எதுக்காக அவர் வந்து ஊரா போய் பேசினாரோ அதுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களோட கொள்கைக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட். அவர் ஏன் வந்து சுவாமி விவேகானந்தரோட பேரை சொல்றாரு அப்படிங்கறதுதான் புரியல எனக்கு. அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அவர் தியானம் பண்றத வந்து காங்கிரஸ் வந்து அரசியல் மோசடி, தியான நாடகம், ஆன்மீக நோக்கம் அல்ல அரசியல் நோக்கம் அப்படிலாம் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. ஆனா ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டமும் நடக்கதானே செய்யுது. இது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்னா அது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் இல்லையா? இது பிரச்சாரம்னா அது பிரச்சாரம் இல்லையா? இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னா அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லையா? அது கவனம் பெறாத ஊடகங்கள்ல, தேசிய ஊடகங்கள், மாநில ஊடகங்கள் அதை காமிக்க மாட்டாங்களா? தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது 4 பேர் கூடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இது ரூல் புக் என்ன சொல்லுதுங்க? அதனால என்னங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? எனக்கு புரியல. அந்த 4 பேர் கூடி பேசக்கூடாது. இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்க. தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பிரதமரும் வந்து சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்க. இதுல கூடுறதுல ஒரு மீட்டிங் நடக்க போறதுனால நடக்க கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் கூடுறாங்க, ரொம்ப பலமா இருக்காங்க, ஜெயிச்சிருவாங்களோன்னு நம்பிக்கை இருக்கு, பிரதமர் வேட்பாளர் குறித்து பேசுவாங்களோ, எவ்வளவோ யோசிக்க தோணும்ல வாக்காளர்களுக்கு. ஓகே, if there is a rule in the polling book that says இந்த மாதிரி தலைவர்கள் கூடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணுங்க. எங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்படி ரூல் இல்லாட்டி அவங்க பண்றதை நீங்க தடுக்க முடியாது. ரூல் இருக்கிற ரூல் அதையே உங்களால தடுக்க முடியல. வரேன் சார், ஆசைதான் சார், ஆச்சரி சார், வரேன், அடுத்த சுற்றுல வரேன். நேரம் இல்லைன்னா 2 விருந்தினர்கள்ட்ட பேசணும். ராம்கி சார், ஆன்மீகவாதியான நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தியான பயணம் பத்தி? ஆன்மீகத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரனாக ஒரு பிரதமர் வந்து நம்ம ஊருக்கு வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சிகரமான விஷயம். அது வந்து கன்னியாகுமரிக்கு வருவது ஒரு தேசிய அளவில் பெரிய கவனம் பெறும். நம்ம தொடர்ந்து இப்போ பேசும்போது விவேகானந்தர் அந்த நினைவு மண்டபங்கிறத வந்து என்னமோ தனியாக ஒரு பெரிய அது ஒரு கோயில் மாதிரி ஆக்கணும். அது அப்படி கிடையாது. அது வந்து இந்துத்துவ கோயிலெலாம் கிடையாது. அது ஒரு பண்பாட்டு மையம். ஆக்சுவலாக அது வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தாண்டி வந்திருக்காங்க, நீண்ட காலமாக இருக்கிறது. ரெண்டாவது இதை வந்து தாண்டி அவர் இப்போ தமிழக அரசே வந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கும் வள்ளுவர் சிலைக்கும் ஒரு பெரிய பாலம் கட்டிட்டு இருக்காங்க. 38 கோடி செலவில் தமிழக அரசு கட்டிட்டு இருக்குது. அதனால் நம்ம தனித்து பிரிச்செல்லாம் பேச வேண்டியதில்லை. அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், நம்ம ஊரில் இருக்கிறார் அப்படிங்கிறது. எப்போ வரார், ஏன் வரார், என்ன செய்ய போறார்? ஆமா, நானே அதாவது அவர் வருவார்னு தெரியும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரான எதிர்பார்க்கல. அதாவது மேற்கு பகுதியில் ராய்காட் போனார் இப்போ 14, அப்புறம் வந்து உத்தரகாண்ட் போனார். இந்த முறை வந்து வங்காளத்துக்கோ இல்லை ஒரிசா பூரிக்கோ போவார்னா எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு எல்லா திசைகளும் போறதுக்கான ஒரு பிளான். ஆனால் போவார்ன்றதுல உறுதியா இருந்தீங்க? போவாருங்கிறது ஒரு அளவு தெரியும். ஏன்னா ஒரு கடைசி பால்ல எல்லாருமே 6 அடிக்கிறதுக்கு நினைப்பது ஒரு எதிர்பார்த்த விஷயம் தான். இந்த பால் வந்து 6 தான் நினைக்கிறேன். இன்றைய அளவில் 6 தான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு இழுபறியான நிலைமையில வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து ஒரு மீடியாவோட அட்டென்ஷனை வந்து திருப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா மோடிக்கு வந்து மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு மீடியா வேல்யூ இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை குறுகி பார்க்க வேணாம். மீடியாவை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நம்ம போறோம், அப்படி கிடையாது. அது வெளிப்படையா இன்னைக்கு இவங்க கவர் பண்ணலாம், வேற ஒருத்தர் கவர் பண்ண போறாங்க. எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பார்வைக்கு வரத்தான் போகுது. அதுல ஒரு பெரிய மாற்றமோ மீடியா சொல்லலைன்னா எப்படி வரும்? மீடியா சொல்லனா என்னன்னா, நீங்க வந்து இந்த 2019 ஒப்பிட்டு பார்க்குறேன். 2019 இதே நடந்தது. அப்போ அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனார். இன்றைக்கும் அவர் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருப்பார் தான் நான் நம்புகிறேன்.
அந்த பர்மிஷன் வந்து முடிச்சிட்டு வாங்கப்பட்டதா கொடுக்கப்பட்டதா இல்ல, எப்படின்னா, அவர் கேட்டாலே கொடுக்கிற அளவில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதுல ஒரு சந்தேகம் இல்லை நமக்கு. அவர் கேட்டு அதான் இந்த ஃபார்மல் நம்ம சொல்றோம்ல, எத்திக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபாலோ பண்ணல அப்படி இல்லை, இந்த ப்ராசஸ்லாம் வந்து கண்டிப்பாக பிரதமர் அலுவலகம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கும். அவங்க கேட்டிருப்பாங்க, பர்மிஷன் கிடைத்திருக்கும். ஒருவாறு அவர் வந்து அந்த அந்த 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கட்சி மேற்கு வங்கத்துல ஒடிசாலன்னு ஒத்தப்படையில நம்ம தொகுதிகளை சொல்றதுங்கிறது வேற. எல்லாத்தையும் கூட்டுனா அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துற 57 தொகுதிகள்னா பெரிய நம்பரா தெரியுது. அதுல ஒரு மறைமுக பிரச்சாரம் ஒரு தாக்கத்தை வாக்காளர்களுக்கு ஏற்படுத்தும். எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டும் காணாம இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பேசுறதுல ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கா இல்லையா? இல்லை, இது வந்து நியாயம் இருக்கிறது, நான் இல்லை மறுக்கவே இல்லை. இது வந்து தேர்தல் அந்த வாக்குப்பதிவில் மாற்றம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிற எதிர்பார்க்க விட நான் மோடியோட இமேஜை வந்து தூக்கி நிறுத்தும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கடந்த முதல் கட்டத்தில் அது இல்லை, 2019 கேதார்நாத் தியானம் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அந்த புகைப்படம் அப்படின்னு பாஜக நம்புறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்ல. அவங்க பாஜக நம்பினாலும் அது வந்து நான் என்ன சொல்றேன், அந்த மோடிங்கிற இமேஜை வந்து இப்ப அன்னைக்கு இருந்த இமேஜ் வேற, இன்னைக்கு இருந்த இமேஜ் வேற. இந்த கடந்த 8-6 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மோடியின் இமேஜ் மாறிட்டே இருந்தது. அவர் பல சமயங்களில் கண்ணிய குறைவான பேச்செல்லாம் நடத்தினார். அப்பெல்லாம் வந்து மோடியோட இமேஜ் சரிந்து விட்டதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்றைய அளவில் வந்து 50-50 இருக்கிற இடத்துல இமேஜ் பில்டிங், அது இமேஜ் நிச்சயமா ஒரு ஹெட்லைன் மேலே இமேஜ் பில்டிங் தான். பட் இதுல என்ன காரணம் இல்லை, நீங்க இந்தியா கூட்டணி சொல்லும் போது எனக்கு இந்தியா கூட்டணி சார்பாக இவர்கள் எதுவும் முன்னேறப்படுத்தவில்லை. காங்கிரஸ் அவங்க வந்து போய் கோரிக்கை வைக்கிறாங்க, திமுக வந்து கோரிக்கை வைக்குது. மற்ற இந்தியா கூட்டணியில் மற்ற கட்சிகள் அமைதியாக தான் இருக்காங்க. இதே 2019 மம்தா பானர்ஜி அவர்கள் கடிதம் எழுதினாங்க, இது மாதிரி இது வந்து மோரல் கார்ட் ஆஃப் கண்டக்ட்க்கு அகைன்ஸ்ட் இது வந்து நீங்க வந்து தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் கமிஷன் இல்ல. இப்ப மம்தா சொல்லியாச்சு, லெஃப்ட் பார்ட்டி சொல்லிட்டாங்க, திமுக மனு கொடுத்தாச்சு. சொன்னாலும் நான் எதிர்பார்க்கிறது as a whole இந்தியா கூட எப்படி இருந்தாலும் இது எத்தனை நாள் ஒட்டி போட முடியும்? நீங்க 1ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து உட்கார தான் போறீங்க. அதை இது ஒரு காரணமா வச்சு இந்தியா கூட்டணி சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். இந்தியா கூட்டணி சார்பாக வைக்கும்போது அதுக்கு ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் கிடைக்கும். ஏன்னா எப்படி 1ஆம் தேதி அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னாடி கேஜ்ரிவால் இதே இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து முடிவு பண்ணணும்னு நினைக்கிறார். காலம் குறுகிய காலத்தில் அவங்க செய்ய தான் போறாங்க. அது இதுல இருந்து செய்யலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஓகே, திரு மனோஜ், அந்த பிரச்சாரங்கள்ல பல கட்டங்கள்ல சர்ச்சை பேச்சுக்களால விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்த திரு மோடியுடைய ஆளுமையை இந்த தியான நிகழ்வுங்கிறது ஒரு இமேஜ் பில்டிங்கா உயர்த்திரும் அப்படிங்கறதா உங்களுக்கு பதட்டமா இருக்கா? தமிழ்நாடு இதற்கு முன்னால் ஒரு தியானத்தை பார்த்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இமேஜை உயர்த்துவதற்காக நடத்திய ஒரு தர்ம யுத்தம். இல்லை, தியானம் தான் நீங்கள் போயிருந்தார். தர்ம யுத்தத்தை தியானம் தானே செஞ்சார் அவர். அதற்கப்புறம் இப்போ ஒரு பெரிய தியானத்தை வந்து தமிழ்நாடு சந்திக்குது. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கம். ஒருத்தர் தன்னுடைய இமேஜை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக இது போன்ற தியானங்களை மேற்கொள்வதெல்லாம். அதனால் அதை விடுங்க. பொதுவாக வந்து இல்லை, போராட்டம் நடத்துவோம், நீங்க வர்றதை தடை பண்ணலைனா அப்படின்னு போய் நீங்க மனு கொடுக்குற அளவுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமா போயிருக்கீங்க. அதாவது இப்போ அவரே ஆசீர்வாதம் ஆச்சாரி வந்து நிறைய நாங்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் அழகாக சொன்னார். என்னென்னா, எப்படி ஒரு மத உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட இடங்களையாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தடவையும் அவர் போய் தியானத்தில் அமர்றாரு அப்படிங்கிறது. இது வந்து அவர்களுடைய வாக்காளர்களுக்கான ஒரு மெசேஜ். ஆனால் அவர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது, பயாலஜிக்கலாக பிறந்தவர் கிடையாது. அவர் விஸ்வகுரு, கடவுளிலிருந்து நேரடியாக இங்கே தோன்றியவர். அவர் ஒரு மனித பிறவி அல்ல என்று அவரே பிரகடனம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நரேஷனோடு சேர்த்து இதையும் சேர்த்துக்கங்க. அவர் தன்னை ஒரு விஸ்வகுருவாக நிலைநிறுத்துவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ, நான் ஒரு அரசியல் லீடர் கிடையாது, நான் இந்த நாட்டினுடைய பிரதமர் கிடையாது, நான் ஒரு தெய்வீக பிறவி. அப்போ தெய்வீகம் சம்பந்தமான அடையாளங்களோடு தொடர்ந்து தன்னை முன்னிறுத்தினால் மத நம்பிக்கை கொண்டவர்களிடம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தலான்னு அவர் நம்புறார். அதனுடைய அந்த தொடர் நரேஷன் இதை நீங்கள் தனியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவருக்கு அப்படி இன்டென்ஷன் இல்லைன்னா, ஒரு நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானவர் காந்தி. போய் காந்தி மண்டபத்தை போய் நீங்கள் இருங்க. இல்லை உங்களை எல்லாரும் நான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஒரு இடத்துல சொல்கிறார். இன்னொரு இடத்துல முஸ்லீம்கள்ட்ட உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான காந்தி மண்டபத்துக்கு போனால் விமர்சிக்காம விட்டுருவீங்களா? இல்லை, அவருடைய இன்டென்ஷனுக்கு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, இதில் மத நோக்கம்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இல்லைன்னா ஒரு மாற்றத்துக்கு போய் அஜ்மீர் தர்காவோட போய் நீங்கள் தியானம் இருங்க. இந்த நாட்டு மக்கள்லாம் மோடி மன்னருக்கு எதிர்மறை இமேஜ் எல்லாம் மறைஞ்சிரும். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான வாக்குகளை பெறுவதற்கு மோடி செய்யறாரு இல்ல. அது என்ன அடிப்படைனா, இதுவரைக்கும் பெரும்பான்மை வாக்குகளுக்கு ஆதரவாக இவர் செய்யறாருன்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை மறுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சே, ஏன் பண்ணல? இதெல்லாம் ஏன் கேட்கிறேன்னா, அவருக்கு தெளிவாக ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அந்த இன்டென்ஷனுக்காக அவர் ஒரு நரேஷனை கட்டமைக்கிறார். அந்த பால் 6ன்றாரு திரு ராம். கடைசி பால் தான். தோக்க போற அணி கிரிக்கெட்ல எப்பவுமே கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா பந்து வீசுவாங்க. இங்க பாத்திருக்கீங்கன்னா, தோக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே
தாறுமாறாக பந்தெறிவாங்க. அந்த மாதிரி விஷயம்தான் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, நோபால் போடுவாங்க, வைடு போடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான் இதில். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் இதை எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. தங்கர் பச்சான் பாமக வேட்பாளர், அவர் கிளி ஜோசியம் பார்த்தாருன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துச்சு. அது ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அவர் போய் வாக்கு போட கேட்க போன இடத்துல கிளி ஜோசியம் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து எந்த சென்டிமெண்ட்டும் இதுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு செயல்படுறதா தன்னை காட்டிக்கொள்கிற இந்த தேர்தல் ஆணையம் தான் மதவெறி பேச்சுக்களை பாஜக தலைவர்கள் பேசினால், பிரதமர் பேசினால் பிரதமருக்கு லெட்டர் எழுத மாட்டாங்க, வான் பண்ண மாட்டாங்க, கட்சி தலைவருக்கு எழுதுவாங்க. அப்புறம் பிரதமர் பாஜகவுக்கு மட்டும் எழுதுனா தப்பா போயிருந்துட்டு சம்பந்தம் இல்லாமல் காங்கிரஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்படி பேலன்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் முதுகெலும்பு இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் அது இந்த தேர்தலை நடத்துவதற்கே தகுதியற்ற ஒன்றாக மாறிவிட்டது. இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாளாகுது, இன்னைக்கு வரைக்கும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல, ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ண முடியல, ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல. தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணோம்னா அது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமா? என்னங்க ஒரு பைத்தியகாரத்தனத்துக்கு ஒரு ஹெட்ல வேணாமா? போய் தேர்தல் ஆணையத்தை முறையிடுறோம். கவர்மெண்ட் வந்து பேரலைஸ் ஆகிருக்கு, 1.5 மாசமா செயல்பட முடியல, விதிவிலக்குகள் கொடுங்கன்னு எந்த பதிலும் கிடையாது. போய் திரும்ப போய் கேட்குறோம். அப்போ இவ்வளவு தூரம் நீங்க அரசு எந்திரத்தை செயல்பட விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சா கூட இந்தியாவினுடைய மறுகோடு நடக்கிற தேர்தலில் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? அப்போ நீங்க உங்களுக்கு எத்தனை அளவுகளை நீங்க வச்சுப்பீங்க இதுல? உங்களுக்கு இல்ல, ஒரு புறம் மோடியின் செல்வாக்கு இல்ல, இது வந்து மோடி அலை இல்லாத ஒரு தேர்தல், வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வுன்னு பிரச்சனைகள் அடிப்படையிலான தேர்தல் இது அப்படின்னும் இந்தியா கூட்டணி பேசுறீங்க. இன்னொரு புறத்துல அவர் தியானம் பண்றாங்க, உடனே அது வந்து தேசிய ஊடகங்கள் மூலமாக போய் சேர்ந்து வாக்காளர்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் பேசுறீங்க. ரெண்டு முரண்பாடால. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப வந்து நாங்க முழுக்க வெற்றி பெற்றோம்னு நம்புறோம். ஒரே ஒரு தொகுதியில வந்து ஓட்டிங் மிஷின்ல சந்தேகம் வருது. அதாவது நீங்க வந்து பதிவான வாக்குகளுக்கும் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்குடைய எண்ணிக்கை டிஃபரன்ஸ் வருது. உடனே நாங்கள் கேள்வி கேட்டோம்னா நீங்கள் பயப்படுறீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதை பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா லாஜிக் இல்லையாது. இதில் என்ன லாஜிக் இருக்குதுல்ல? அதாவது ஒருத்தர் பூத் கேப்சரிங் பண்ணுறாருங்க, பூத் கேப்சரிங் பண்ணுறப்ப நாங்கள் கேட்குறோம் இங்கே பூத் கேப்சரிங் நடக்குதுன்னு. இல்லை நீங்கள் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் பயப்படுறீங்கன்னு. இவங்க மேலே என்ன கிரிட்டிசம் வச்சாலும் ஓ பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு பதிலா? அந்த கேள்விக்கான பதில் தான் தேவை. ஒன்று, ஒரு மீடியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்தாருன்னா அவர் வேலை பார்த்த இடம் சம்பந்தமாக அவரை குறி வச்சு அவரை கேள்வி கேட்குறாங்க. இல்லை இது தேர்தல் ஆணையம் நாணயமாக நடந்துட்டுச்சான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் ஓஹோ நீ பயப்படுறியான்னு கேட்குறாங்க. யார் பயப்படுறா? மோடி பயப்படுகிறார். தன்னுடைய பயத்தின் காரணமாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் ஒரு நரேஷன் உண்டு பண்ணுறார். எங்கேயாவது நேஷனல் லெவலில் உங்களுக்கு ஒரு நரேஷன் இருந்ததா? இதுதான் எங்கள் தேர்தலில் எங்கள் ஸ்டாண்டு. இதுக்காக ஃபைட் பண்ணுறோம். இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தோம், இந்தியாவுக்கு இந்த எதிர்காலத்தை கொண்டு வருவோம். இதை எங்கேயாவது பிரதமர் பேசினாரா? மாறாக போய் ஒரு ஸ்டேட்ல அங்க இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு கட்சியில் ஒரு தமிழர் சேர்ந்துடுறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரிசா மக்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஆளுவதான்னு போய் கேட்கறாங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஏன்னா ஏன் இந்த வார்த்தையெல்லாம் இல்ல, ஏன் கேளுங்க. இல்ல இந்தியாவில் எந்த பிரதமராவது இதை பேசியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. பேசியிருக்காரு. கோழைத்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் மோடி இருக்கிறார். அதுதான் இது அனைத்தையும் காட்டு. திரு ஆசீர்வாதமாச்சாரி, தேசிய அளவில் இந்த தேர்தலுக்கான ஒரு பேசுபொருளை ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் வெவ்வேறு விதமான பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியது இருந்திருக்காதுன்னு சொல்றாங்களே. கார்த்திகேயன், இவங்க யாரோ உங்களுடைய இந்த பேசும்போது சொன்னீங்க வந்து மீடியாவுடைய கவரேஜுக்கு தான் வந்து நாங்கள் தடை கேட்குறோம், அதுக்கு வந்து அவருக்கு தியானம் செய்யறதுக்கு முழு உரிமை உள்ளது அப்படின்னு சொன்ன மாதிரி நான் கேட்டேன். ஆக்சுவலி இவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த அறிக்கையை நான் முழுக்க படிச்சு பார்த்தேன். அதுல வந்து குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் தியானம் மேற்கொள்கிற நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் அதற்கு அனுமதி அளிக்க கூடாது என்று தமிழ்நாடு தலைமை காவல்துறை அதிகாரியிடமும் நேரில் சந்தித்து வலியுறுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இன்று கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே இதுல வந்து இன்னும் 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒண்ணு வந்து தியான நாடகம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒருவேளை இவர் வந்து எதை ஞாபகத்துல வச்சுட்டு சொல்றாரு அப்படின்னா, சிபிஎம் லெட்டர் எழுதியிருக்காங்க. சிபிஎம் காவல் ஆணையருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க.
யாரு அதே திமுக கூட வந்து தடை வந்து செய்யணும் அப்படின்னு 2009 வந்து ஒரு உண்ணாவிரத நாடகம் நடந்துச்சு சென்னையில. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு முன்னாடியே ஒரு உண்ணாவிரதம் ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரத்துல. அதை வந்து நான் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறேன். ஆனா அதுல வந்து சுற்றுலாவை பத்தி பேசுறாரு. ஆக்சுவலி ஒரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். பிரதமர் நரேந்திர மோடி எந்தெந்த இடத்துல தியானம் மேற்கொண்டாரோ அல்லது எந்தெந்த மாநிலங்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கோ போனாரோ அந்த எல்லாமே வந்து சுற்றுலா மையங்களாக மாறியுள்ளன. அதே வந்து கேதார்நாத்தா இருந்தாலும் சரி, பிரதாப்கடா இருந்தாலும் சரி. அண்மையில வந்து அவர் வந்து லட்சத்தீவுக்கு போனாரு. இன்னைக்கு வந்து லட்சத்தீவுல எந்த அளவுக்கு சுற்றுலா வந்து பெருகி இருக்கிறது யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லல. அவங்க சொல்றது சொல்றேன். அதாவது சுற்றுலாவுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சுற்றுலாவை வளர்க்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. எலெக்ஷன் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அப்படின்னா இவருக்கு செல்வ பிறந்தகைக்கு ஏன் சுற்றுலா பத்தி இவன் மேடம் கூட இப்ப சொன்னாங்களே, ஐயோ சுற்றுலா சரி கேள்விக்கு பதிலே வரலையே. கேள்விக்கு பதிலே வரல. ஆனா நாங்க அந்த கேள்வி என்னன்னா தேசிய அளவுல இந்த எலெக்ஷனுக்குன்னு ஒரு நரேட்டிவை பாஜகவால செட் பண்ண முடியாததனுடைய தடுமாற்றம், அதனுடைய விளைவாக தான் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரத்திற்கும் வெவ்வேறு உத்திகள் அவங்க கையாள வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, விமர்சிச்சாங்கல்ல விருந்தினர்கள். எங்களுடைய நரேட்டிவ் வந்து மக்களோடு மக்களாக நாங்கள் என்ன 10 வருடம் செய்தோம் அதை நாங்க பட்டியலிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் இந்த 3வது முறையாக பிரதமர் தேர்தலில் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் செய்யாத ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள், அது எந்த வகையான ஒரு நலத்திட்டம், அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல ஒரு உறுப்பினருக்கு அதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. மொத்தம் உள்ள 130 கோடி மக்களும். ஆக பிரதமர் 6 கட்ட பிரச்சாரத்துல அவருடைய பிரச்சாரத்துல அவர் பேசுனது அவருடைய இமேஜை குறைச்சிருக்கு. இப்ப தியானம் பண்றது இமேஜை பில்ட் பண்ணும். 7வது கட்டத்திலயாவது இமேஜை பில்ட் பண்ண முடியும். ஆனா லாஸ்ட் பால் தான், ஆனா அது சிக்ஸர் தான் திரு ராம்கி சொன்னார்ல. அப்ப அந்த இமேஜ் பில்டிங்காக தான் அந்த தியானமா? அப்போ சார் அவருக்கு இமேஜ் பில்டிங்கே தேவையில்லை சார். அவரோட இமேஜ் வந்து எல்லாத்தையும் ஈவன் வந்து கடந்த ஒரு 10 வருடமாக நடந்த எல்லா சர்வேலையும் அவரோட இமேஜ் வந்து மச் ஹையர் தென் எனிபடி எல்ஸ். அதாவது ஒரு மலைக்கும் ஒரு மகுடுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசத்துலதான் மற்ற தலைவர்கள் முடிச்சுக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நரேட்டிவ் எல்லாம் மக்களோட மக்களா நாங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். அந்த பயத்தின் காரணமாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்த சேவையை 3வது தடையாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சொல்லவே இல்லையே. கேட்டுள்ளோம். 7வது கட்ட பிரச்சாரம் வரைக்கும் சொல்லவே இல்லையே. நீங்க சார் 30 நிமிஷம் 40 நிமிஷம் அவருடைய உரையில நீங்க 29 நிமிஷம் வந்து தூங்கிட்டு 1 நிமிஷம் பேச்ச மட்டும் பேசிட்டு நீங்க வந்து அதை பத்தி பேசுறது வந்து அபத்தம். மேடம் என்ன சொன்னாங்க, சொல்றது வந்து கூடாது அப்படின்னு 1ஆம் தேதி சொல்றது வந்து சரியான வார்த்தை இல்ல. எல்லாருக்கும் என்ன சொல்ற, ஈவன் ஊடகத்தை கூட சொல்ற 29 நிமிஷம் அவர் பேசுறத நீங்க விட்டுருவீங்க. ஒரே ஒரு தடவை பேசுறத மட்டும் அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நிமிஷத்துல என்ன பேசுறாருன்றதான முக்கியம். ஒரு நிமிஷத்துல என்ன பேசுறாருன்றதான முக்கியம். இவங்க ஒரு சொல் போதாதா, மாத்தி பேசுறாங்க. ஒரு சொல் போதாதா, ஒரு நிமிஷம் சொல்றீங்க கொண்டு போறாங்கன்றத நாங்க திரும்பி சொல்லிட்டோம். ஒரு சொல் 1% இல்ல, ஒரு சொல் போதாதா, ஒரு வார்த்தை போதாதா, ஒரு நிமிஷம் பேச வேண்டாம். எந்த இடத்துல தப்பா பேசியிருக்காரு அதுக்குதான் நாங்க பதில் 100 விவாதம் நடத்தியாச்சு. 100 விவாதம் நடத்தியாச்சு. என்ன பேசினாருன்னு நம்ம அடுத்த விருந்தினர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அடுத்த விருந்தினர்களுக்கு வாய்ப்பு. சபீர், இமேஜே இல்லைன்னா பில் பண்ணணும். இமேஜ் பில்டிங்காக தியானம் அப்படின்றது கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்காக தேவைப்படுது பிரதமருக்கு. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2014 2019 பாத்தீங்கன்னா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக ஜெயிச்சிருச்சு. அதுதான் நிலைமை. 2014 உங்களுக்கு வந்து ஒரு நரேட்டிவ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அண்ணா ஹசாரேவுடைய ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு போலியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்பி பல மக்கள் ஏமாந்து பாஜகவுக்கு வாக்களித்தார். தேர்தல் முன்முடிவோடு தான் அணுகப்பட்டது. முன்முடிவோட, அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மேட்ச் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 2019 பாலாகோட், உங்களுக்கு பாலாகோட் அது நடந்து முடிஞ்ச உடனே அதுதான் தேர்தல் விஷயமாக மாறப்போகிறது அப்படின்னு எலெக்ஷன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் தான் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் நின்று 6 அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாஜக தள்ளப்பட்டிருக்கு. ராம்கி சார் சொன்னது போலவே
அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தேர்தலாக இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை மாற்றி இருக்கிறது. பாஜக ஜனவரி மாசத்துல இருந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ இல்லை, இன்னி வரைக்கும் அது இல்லை. ரெண்டாவது, இந்த தேர்தல் டிசைன் பண்ணப்பட்ட விதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு களத்தை உருவாக்க முடியுமா, பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்றதுக்கு ஏதுவாக ஒவ்வொரு மாநிலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள், பீகார்லயும் 40 தொகுதிகள் கிட்ட உங்களுக்கு ஒரே ஃபேஸ்ல நடத்தி முடிச்சிருக்கலாமே, பண்ணலையே. ஓகே, அப்போ பாஜகவுக்கு ஏதுவாக இது தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, அந்த களம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதிலேயே பாஜக கஷ்டப்படுறது நமக்கு தெரியுது. அதனாலதான் அவங்களால தேசிய அளவுல ஒரு கேம்பெயின் நரேட்டிவ் அவங்களால உருவாக்க முடியல. பேசுவோம். சின்ன சின்ன மாநிலங்கள்ல அங்கங்க போய் சின்ன சின்ன மைக்ரோ நரேட்டிவ்ஸை உருவாக்குறாங்க. பட் அதை எல்லாம் வாழ்வாதார பிரச்சனைகள் தூக்கி சாப்பிட்டுருக்கு. பேசலாம். திரு ராம்கி, தேசிய அளவிலான நரேட்டிவை செட் பண்ண முடியாம மைக்ரோ நரேட்டிவை செட் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த முறை பாஜக தள்ளப்பட்டிருக்கு. கடைசி கட்ட வரைக்கும் தேர்தலில் நின்று களம் காண்ட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. 2014-19 மாதிரி முன்முடிவோடு அணுகப்பட்ட தேர்தலாக இது இல்லைன்னு திரு சபீஷ் சொன்னார்ல, அந்த நெருக்கடிக்கு பாஜக உள்ளாயிருக்கா? இல்லை, அது உண்மைதான். ஏன்னா இந்த கடந்த கட்ட 6 ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் வந்தது. இன்று வரைக்கும் ஒரு இழுபறியான நிலைமை தான், யாராலும் கணிக்க முடியாத இடத்துல தான் இருக்கும். பட் 400 இலக்கு இல்லை, அந்த இலக்கு அது பாஜகர்களே ஒப்புக்கொள்வார்களா எனக்கு தெரியல. அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா பல விஷயங்கள்ல லெஃப்ட் சைடில் இண்டிகேட் போட்டு ரைட் சைடில் திரும்புற கதைகள்லாம் நம்ம பார்த்து 370 அதுவும் சொல்ல முடியாது. இல்லை, நம்ம நம்பர் கவுண்டிங்லாம் போவோம்னா எப்படி அடுத்த வாரம் தெரிஞ்சிட போகுது ஆக்சுவலாக. பட் இன்றைய வரைக்கும் இழுபறியான நிலைமை தான். ஆனால் இந்த கடைசி கட்ட முயற்சி இது அதை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தது, கன்னியாகுமரி தேர்ந்தெடுத்தது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது அது நம்ம விவேகானந்தரா, வள்ளுவருக்கு அதெல்லாம் பார்க்க வேணாம். அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இடம் தான் ஆக்சுவலாக. ரெண்டாவது, இதை நம்ம பார்க்கும்போது நீங்கள் எல்லா தலைவர்களும் வராங்களான்னு பார்க்கும்போது மோடி மட்டும்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரார். அவரும் எல்லா கோயிலுக்கும் போகிறார், எல்லா வரலாற்று போகிறார். நம்ம மற்றவங்களையும் கூப்பிடலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய ஆஞ்சநேய பக்தர், அவர் நாமக்கல் கூப்பிடலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் நகரில் இருக்காது கூப்பிடலாம். ராகுல் காந்தியை தஞ்சாவூர், அவர் ராகுல் காந்தி எப்பவுமே கரூர், கோயம்புத்தூர் பக்கமாக தான் போறாரு. தஞ்சாவூர் கூப்பிடலாம், அவர் வேளாங்கண்ணி, கரூர், நாகூருக்குலாம் கூப்பிடலாம். அவங்களாம் வந்த போது ஒரு தேசிய அளவில் ஒரு கவனம் கிடைக்கும். நோட் பண்ணிக்கங்க மேடம், லட்சுமி மேடம் நோட் பண்ணிக்கங்க எந்தெந்த கோயில் சொல்றாரு, எந்தெந்த தலைவர்கள்ட்ட. அதனால நான் இது வரைக்கும் அவர் தேர்ந்தெடுத்து சொன்னா அவர் வந்த பிறகு என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம டீகோட் பண்ண தான் போறோம். அவர் விவேகானந்த பாயில மட்டும் தான் இருக்க போறாரா, வள்ளுவர் போய் பார்ப்பாரா, இல்ல காந்தி மண்டபத்துக்கு போவாரா, அதை வச்சுலாம் நம்ம கணக்கு பண்ண போறோம். அவர் சூரிய உதயத்தை பார்க்க போறாரா, சூரிய அஸ்தமனத்தை பார்க்க போறாருங்களும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். மனோஜ், சுற்றுலா வளரும், மாநில சுற்றுலாத்துறை செய்யாததை, சுற்றுலா வளர்ச்சி கழகம் செய்யாததை பிரதமருடைய 3 நாள் பயணம் செய்ய போதுன்னா நீங்க மனதார வரவேற்கணும். பிரதமர் நாங்க எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க, நாங்க பிரதமரை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி பேசுறோம்னு. அவங்க தான் ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் லெவலுக்கு இன்னைக்கு பிரதமர் பண்றாங்க. ரெண்டாவது, கன்னியாகுமரியில் டூரிசம் மூலமா ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. பிரதமர் அங்கே டூரிசத்தை துவங்கி வைக்க வேண்டிய, அது என்ன யாருக்கும் தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு மலை வருமானம் உயர்ந்தா உங்களுக்கு தானே லாபம், மாநில அரசுக்கு தானே வருவாய். என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் அதை ஏர்ன் பண்ணுதுன்னா, இவர் டூரிசத்தை இங்கே ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னு இவர் பேசுறது, டெவலப் பண்றாருன்னு பேசுறதுங்கிறது இவங்களுக்கு எந்த ரீசனுமே இல்லை. இவங்களுடைய உண்மையான நோக்கங்களை மறைக்கிறாங்கன்றது தான் காட்டுது. எக்ஸ்போஸ் ஆன 2 கோடி மக்கள் வராங்க, வருஷத்துக்கு 2 கோடி மக்கள் வராங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய நோக்கங்கிறதே ஒரு காரணம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னா உடனே வேற ஒரு ரீசன் எடுத்துட்டு வருவாங்க. அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இன்னொரு ரீசன் எடுத்துட்டு வருவாங்க. அடிப்படையில் கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணுதான். நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கப்பவே ஒரு ரிலிஜியஸான ஒரு இம்பாக்டை உருவாக்கக்கூடிய, அல்லது நீங்க ஒரு சிம்பாலிக் ஆக்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதை பண்றதுங்கிறது வேற தலைவர்கள் பண்றப்பெல்லாம் போய் கோயிலில் போய் நீங்க ஓட்டு கேட்க கூடாதுங்கிறாங்க, மசூதியில் ஓட்டு கேட்க கூடாதுங்கிறாங்க, என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சரி, ஆனா இது எல்லாத்தையுமே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா ரூலையும் நாங்க பிரேக் பண்ணுவோம். எல்லா ரூலையும் ராம்கி சொன்னதையும் நீங்க சொன்னதையும் சேர்த்து நான் லட்சுமி மேடத்திலே கேட்கிறேன். பிரதமர் வராருன்னு இவ்வளவு எதிர்க்கட்சிகள் கோவப்படுறதை விட்டுட்டு, எதிர்கட்சி தலைவர்கள் இங்க இருக்கிற பல ஆன்மீக தலங்களுக்கு வரலாமே, அதில் என்ன தடை வந்துட போகுதுன்னு கேட்டாரு ராம்கி. லட்சுமி மேடம், ஆன்மீக தலங்களுக்கு வருவாங்க, அவங்க கேமரா எடுத்துட்டு அங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற போது அதை ஒரு பிரச்சார யுக்தியா மதத்தை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப சாமியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ பார்ப்பாங்க. இதுதான் அதுக்கான பதில். எங்க தலைவர்கள் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களோட தலைமையில போய் எலெக்ஷன் கமிஷனை பார்த்துருக்காங்க. கடைசி ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்பயாவது எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட டியூட்டியை பண்ணுவாங்கன்னு இல்ல, இப்பயாவதுன்றீங்க, இவ்வளவு நாள் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றீங்க. தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பி இருக்கு.
இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பேசுறவங்க எல்லாம் வரிசையா சொன்னாங்க. நான் திருப்பி அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நேரம் நிறைவடைந்ததுங்கிறதை புரிந்து கொண்டதற்கு நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட், மைசூர்ல வந்து அவர் வந்தபோது பில்லு கட்டலையா? அங்க இருக்கிற கர்நாடக அரசாங்கம் தான் பில்லு கட்டி இருக்கு. அதே மாதிரி இங்க வந்த அப்புறம் கொஞ்சம் பில்ல கட்டிட்டு போக சொல்லுங்க. இங்க அது ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை. அது திருப்பி அனுப்பியாச்சு, பில் அங்க அனுப்பியாச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட், கர்நாடக கவர்மெண்ட், உங்க கவர்மெண்ட் அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க. நாங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாநிலத்துக்கு அவர் போறாரோ அந்த மாநிலத்துடைய மாநில அரசு கட்ட வேண்டியது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது இருக்கிறது. மோடிக்கு மட்டுமே மோடி கோட் ஆஃப் கான்டக்ட்னு தனியா இருக்கா அப்படின்ற கேள்விதான் வந்து எல்லா கட்சிகளும் எழுப்புறாங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கடவுள் இல்ல. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.